பெருந்தேவி அவர்களே, உங்கள் தம்பியை பழிவாங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. மணமக்களை நேரில் வாழ்த்த மன்னர் வரப்போகிறார். அந்த நேரம் பார்த்து அவர் அருந்தும் பாலில் விஷத்தை கலந்து விட்டார். விஷமா? ஆமாம். அவர் அதை குடிக்கும் முன்பே நான் அதை தடுத்து விடுவேன். இதனால் பறிக்கப்பட்ட என் அரச பிரதானி திரும்ப கிடைக்கும். உங்களை விரட்டி அடித்தவனை பார்த்து இந்த ஊரே காரி துப்பு. என்ன சொல்கிறீர்கள்? ஏன் தயக்கம்? இதோ விஷம். யார் அது? ஐயோ, நெல். என்னை ஒன்றும் செய்து விடாதே. யார் இந்த கிழவி? இவள் எப்படி இங்கே வந்தாள்? நானும் இதுவரை பார்த்ததில்லையே. ஐயோ, நாம் பேசியது எல்லாம் இவள் கேட்டு விட்டால் போல் இருக்கிறதே. இவளை உயிரோடு வெளியே விட்டால் நமக்குத்தான் ஆபத்து. வேண்டாம் அப்பா, நானே இன்றோ நாளையோ என்று என் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இந்த தள்ளாத வயதில் என்னை கொல்வதால் உனக்கு என்ன லாபம்? இங்கு கேட்டதை நான் சத்தியமாக கண்டிப்பாக எவரிடம் சொல்லவே மாட்டேன். உன்னை எப்படி நம்புவது? பெருமாள் சாட்சியாக இங்கு கேட்டதை யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடு. சரி, சத்தியமாக அவர் சாட்சியாக இங்கு கேட்டதை நான் எவரிடமும் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். எவர் சாட்சியாக? அதான் சொன்னேனே, அவர் சாட்சியாக. பெருமாள் சாட்சியாக என்று சொல். சரி, அந்த பெருமாள் சாட்சியாக இங்கு கேட்டதை சத்தியமாக நான் எவரிடமும் சொல்லவே மாட்டேன். 16 பெற்று பெறுவார். சம்புவரையரே, இன்று முதல் நீர் ராஜபிரமுகர். மன்னர் பெருமானே, இந்த பாலை அருந்துங்கள். நெல்லுங்கள். சக்கரவர்த்திகள் மன்னிக்க வேண்டும். இந்த பாலில் விஷம் கலந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. என்ன என்ன விஷமா? மன்னர் சத்தியமாக கூறுகிறேன், இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் நிரபராதி. அரசே, சற்று இப்படி தாருங்கள். மிக கொடிய விஷம். சம்புவரையரே, உமது இல்லத்தில் உமது கையால் மன்னருக்கு கொடுக்கப்பட்ட பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. நீர் நிரபராதி என்றால் இந்த கொடுமையை செய்தது யார்? யார் இந்த குற்றவாளி? நான் சொல்கிறேன் அமைச்சரே. என்ன சொல்ல போகிறாய்? உண்மையை தான் சொல்ல போகிறேன். வந்து அரசே, சம்புவரையர் அதிகாலையிலேயே அரண்மனைக்கு வந்து விட்டார். அவர் உங்களுடன் தான் இங்கு வந்தார். இந்த ஏற்பாட்டை அவர் எப்படி செய்திருக்க முடியும் அரசே? ஏன் முடியாது? இது ஏற்கனவே செய்து வைத்த ஏற்பாடாகவும் இருக்கலாம், இல்லையா? இருக்கலாம். ஒருவரை மற்றொருவர் கொலை செய்வதற்கு இரண்டே காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, கொலை செய்வதால் அவருக்கு பெருத்த லாபம் கிடைக்க வேண்டும், அல்லது பழைய விரோதம் காரணமாக இருக்க வேண்டும். சற்றே சிந்தித்து பாருங்கள். பரம்பரையாக ராஜ விசுவாசத்துடன் வாழ்ந்து வரும் இவர்களுக்கு அரசரை சபையில், அதுவும் இத்தனை பேர் நடுவில் வைத்துக் கொள்வதால் என்ன லாபம் ஐயா இருக்க முடியும்? இவ்வளவு சொன்ன நீ குற்றவாளி யார் என்று சொல்லவில்லையே. அது சத்தியம், சத்தியம். ஆமாம், பெருமாள் சத்தியம். ஆமாம் ஆமாம், பெருமாள் மீது சத்தியம். என்ன இதெல்லாம்? ஒன்றுமில்லை அமைச்சரே, பெருமாள் மீது சத்தியமாக உண்மையை சொல் என்று கூறுகிறார்கள். அரசே, என் பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் நடத்திய யுத்தங்களை ஒருவர் பின் ஒருவராக மாண்டு விட்டார்கள். இந்த தள்ளாத வயதில் நான் அனாதையாகி விட்டேன் அரசே. என்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் யார் காரணம்? போர்வெறி பிடித்த இந்த அரசன் தானே காரணம். அதனால் தான் மன்னரை பழிவாங்க திட்டமிட்டேன். தங்களை கொலை செய்ய தீர்மானித்தேன். தாங்கள் அருந்தும் பாலில் விஷத்தை கலந்து வைத்தேன். என்ன துணிச்சல்! அமைச்சரே, இவளை உயிரோடு தீயிலிட்டு எரிக்க சொல்லுங்கள். பெருமை காக்க
தாழ்மையில் தியாகம் என்னும் தத்துவம் உரைத்தாய் போற்றி. பூங்கோதை, நீயும் உன் தாயும் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் பூர்வபட்ச வெள்ளிக்கிழமை தோறும் எனக்கு பிரியமான வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தீர்கள். அதன் பலனாகத்தான் நானே உங்கள் இல்லத்தில் வந்து வாழ்ந்தேன். இனி என்றும் உங்களுக்கு துணையாகவே இருப்பேன். ஆஹா, நெடியவன் திருமார்பில் குடிகொண்டிருக்கும் திருமகளே, நீயா எங்கள் இல்லத்தில் வாழ்ந்து சகல செல்வங்களையும் வாரி வழங்கினாய். என்னே என் பாக்கியம் தாயி. தேவி, அழகுக்கு உதாரணம் சொல்வதென்றால் மகாலட்சுமி போல் என்றுதான் சொல்வார்கள். நீயோ அந்த அழகை ஒரு சாதாரண மானிட பெண்ணுக்காக தியாகம் செய்ய துணிந்தாய். அந்த குடும்பத்தை வாழ வைப்பதற்காக அக்னி பரீட்சையில் உன்னையே எரித்துக் கொள்ள துணிந்தாய். பெண்ணின் பெருமையை உலகறியச் செய்து விட்டாய். பெண்மையின் தியாகத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நாராயண நாராயண. நாரதா சுவாமி, கபடநாடக சூத்திரதாரியான தாங்களே மறுபேதுமின்றி அன்னையின் சிறப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் என்ன ஆனால்? சுடலையாடியான அந்த ஈசன் அவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்கொள்வாரா? நாரதா, நாராயண, அம்பிகை என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நில் ராணி, ஓடாதே, நில். தாயே, பவானி. கொடு, விட மாட்டேன், கொடு. விட மாட்டேன். கண்ணே, சுதர்சனா, விட மாட்டேன், விட கொடு. மாட்டேன். இவன் தான் இந்த நாட்டின் இளவரசனா? எதிர்கால அரசனா? கோசல மன்னன் குலம் வாரிசே இல்லாமல் பூண்டற்று போகட்டும். கொடுவாளை. என்ன இது? இனியும் இங்கிருந்தால் ஆபத்து. என் மகன் இதோ, என் மகன். தாயே, அம்பிகையை பூஜித்த பலன்தான் தாங்கள் வந்து தரிசனம் தந்திருக்கிறீர்கள். நீங்கள்? என் பெயர் துர்கா, இந்த காட்டில் வசிப்பவள். நான் கோசல மன்னர் துருவ சிந்துவின் மனைவி. அவருடைய தங்கையின் கணவன் சித்ராங்கதன் நாட்டை கைப்பற்றிக் கொண்டு நம்பிக்கை துரோகமும் செய்தான். அரசரை கொன்றுவிட்டு என் குழந்தையும் கொல்ல போவதை அறிந்த அமைச்சர் சத்தியசீலர் எங்களை தப்ப வைத்தார். ஆனால் என்னை பற்றி கவலை இல்லை. என் குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் வளர்த்து ஆளாக்குகிறேன். அந்த கொடியவனை அழித்து அதே சிம்மாசனத்தில் உன் மகனை அமர செய்கிறேன். இது நீ வணங்கும் பராசக்தியின் மீது ஆணை. தாயே, பராசக்தி. தளபதியாரே, யாரோ ஒரு வேடுவ பெண் இளவரசனை காப்பாற்றி விட்டாள். வேடுவ பெண்ணா? அப்படி என்றால் காப்பாற்றியது காளி இல்லையா? அடே ஒட்டச்சிவிங்கி, நாம் ஏமாந்து விட்டோமடா. நாம் ஏமாந்தது வெளியே தெரிந்தால் உங்களை பார்த்து நாடே கைகொட்டி சிரிக்கும். ஏன் நானும் தான். மன்னருக்கு இந்த விஷயம் தெரிந்தால் உங்களுக்கு பதிலாக வேறொரு தளபதியை தேட வேண்டியது வரும். அப்புறம் நீங்கள் தளபதியா இருக்க முடியாது, தளபதிதான். மடையா, வாயை மூடு. குழந்தை தப்பிவிட்டது என்ற செய்தி மன்னருக்கு தெரிந்தால் எனக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் சேர்த்து ஒரே கயிறாக தயாரித்து விடுவார் மன்னர். ஓடுங்கள், தேடுங்கள், அவளை பிடியுங்கள். உன்னையும் சேர்த்து தானடா. ஓடு, ஓடடா. வாங்கடா.
சிங்கத்தின் கோயிலுக்குள் பூந்து விட்டாள். இனி அவர்கள் எலும்பு கூட மிஞ்சாது. தாமதித்தால் நம்ம எலும்பு மிஞ்சாது. இனி அவர்கள் திரும்பி வருவதற்கு வழி இல்லாமல் அடே, இந்த குகையின் வாயில் அடையுங்கள், அடையுங்கள், அடையுங்கள். நம்ம எலும்ப சிங்கம் கூட சாப்பிடாது. சீக்கிரம்டா. அப்படி சிங்கராஜா, நீ காட்டை ஆளும் அரசன். இவன் நாட்டை ஆளப்போகும் அரசன். இனி இவனுக்கு நீதான் விளையாட்டு தோழன். வலிமை, தலைமை, வீரம் அனைத்திலும் சிறந்தவனாக வளர்க்கப் போகிறேன். அதாவது உன்னை போல. மதுக்கோப்பையே நானேந்தும் செங்கோல், மங்கையர் இருக்கும் அந்தப்புறமே எனது சாம்ராஜ்யத்தின் ராஜசபை. 20 ஆண்டுகளாக எந்த கொம்பனும் என் அரியணையை அசைக்க முடியவில்லை. என்ன சொல்கிறார்? பொழுது விடிந்தது என்கிறாயா ராஜா? ஓ, அரசே, என்ன என்ன மகாராணியார் தங்களை காண வந்திருக்கிறார்கள். தங்களிடம் பேச வேண்டுமா? நான் சந்தோஷமாக இருப்பது உங்கள் 2 பேருக்கு பிடிக்காது. மோகனா, போயிட்டு வா. காது கேட்காது. போ போ போ. அமைச்சரே, இந்த மகாராணியால் ஏகப்பட்ட தொல்லை. அவளை எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும். அரசே, அது தங்களுக்கே ஆபத்து. எப்படி எப்படி? தங்கள் கேளிக்கையால் அரண்மனை கஜானாவில் சல்லி காசு கூட இல்லை. இல்லை. வரிக்கு மேல் வரி கொடுத்த மக்களிடம் இனி கொடுப்பதற்கு உயிரை தவிர வேறு எதுவுமே இல்லை. இல்லை. எதிர்த்து பேசியவர்களை எல்லாம் அடைத்து வைக்க சிறைச்சாலையில் இடமே இல்லை. இல்லை இல்லை இல்லை. பிறகு என்னதானையா இருக்கிறது? மறைந்த மன்னருடைய சகோதரி தங்கள் மனைவியார். அவர்கள் மீது மக்களுக்கு இன்னும் பாசம் இருக்கிறது. அதனால் தான் தங்களை இன்னும் பொறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக சொன்னீர், சரியாக சொன்னீர், சரியாக சொன்னீர். மகாராணி வந்து தொலையட்டும். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். ஏது திடீர் விஜயம்? பழம் சாப்பிடுகிறாயா? பழரசம்? குளித்தாயா? திடீரென்று இழைத்து விட்டாயே. ஓ, அரசியல் விஷயமாக ஆராய்ச்சி செய்து அலசிக் கொண்டிருந்தோம். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? ஆராய்ச்சி ஆராய்ச்சி. நம் மகள் சுலோச்சனாவும் புதிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். சபாஷ். எனது மகளும் ஆராய்ச்சியில் இறங்கி விட்டாளா? ஆராய்ச்சி தொடரட்டும். போதும், நிறுத்துங்கள். இதை அனுமதித்தால் நிலைமை விபரமாகிவிடும். நீ கவலைப்படும் அளவிற்கு அப்படி என்ன நடந்து விட்டது? உங்கள் மகள் போஜனத்திற்கு போகிறாள். ஓ, அரண்மனையில் போஜனம் போடுவதில்லையா? அதிலும் குறிப்பிட்ட செண்பகவனத்திற்கு போகிறாள். செண்பகவனத்தில் அப்படி என்ன ஆராய்ச்சி நடக்கிறது? புரியவில்லையா பிரபு? யாரோ ஒரு காட்டுவாசி சந்திப்பதற்காகத்தான் இளவரசியார் போய் வருகிறார்கள். கோசல மன்னன் மகள் கானகம் சென்று காதல் நாடகம் நடத்துகிறாளா? அமைச்சரே, இப்போதே இளம் தளபதி வீரசேனனை காற்றுக்கு அனுப்பி சுலோச்சனாவோடு அந்த காட்டு